ஹாய், வெல்கம் டு MK Channel Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கானாவோட கரன்சி பார்க்க போறோம். சாரி, கொஞ்சம் டிலே ஆயிட்டு மன்னிச்சுக்கோங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா இங்க பல தடைகள் நிறைய இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு நான் வீடியோ பண்றேன். எதுக்காக? வியூவர்ஸ் உங்களுக்காக. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்தியால பாத்தீங்கன்னா 7 வகை நோட் இருக்கு. அதாவது 2000, 500, 100, 50, 20, 10 இந்த மாதிரி 7 வகையான நோட்டுகள் நம்ம இந்தியால இருக்கு. ஆனா அதே மாதிரிதான் கானாலையும் இருக்கு. பட் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்னா ருபீஸ் சொல்லுவோம்ல, இங்க என்ன சொல்லுவாங்கன்னா CDs அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் 8 வகையான நோட்டுகள் இருக்கு. என்னதுன்னா 200, 100, 50, 10, 20, 2, 1 இந்த மாதிரி நிறைய நோட்டுகள் இருக்கு. இங்கேயும் கானாலையும் காயின்ஸ் இருக்கு. என்னது அப்படின்னா 2 CDs, 2 CDs, 1 CDs, 10 pesos, 20 pesos, 5 pesos, 50 pesos, 1 pesos. நான் பெஸ்வாஸ் சொல்றேன்னா உங்களுக்கு டவுட் வரும். பெஸ்வாஸ்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம ஊர்ல 50 பைசா 20 பைசான்னு சொல்லுவாங்க. அந்த பைசா அதுக்குதான் இங்க என்ன பண்ணா பெஸ்வாஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. என்னதான் இந்தியாவோட கானா பின்தங்கி இருந்தாலும் கானாவோட கரன்சி வேல்யூ அதிகம் தான். நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணும் போச்சுன்னா கானாவோட வேல்யூ கொஞ்சம் அதிகம் தான். கரண்ட்லி பாத்தீங்கன்னா கானாவோட ஒரு சிடியோட வேல்யூ இந்தியாவோட வேல்யூ என்னன்னா 8.5 ரூபீஸ். ஹையஸ்டாவே 200 CDs தான் இருக்கு. அதோட வேல்யூ என்னன்னா 1800 கிட்ட இருக்கும். பட் அப்ராக்சிமேட்டிவா உங்களுக்கு கீழே நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம இந்தியாவுக்கும் கானாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாத்தீங்களா. போக போக இத மாதிரி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான உங்களுக்கு வீடியோ கானா பத்தி நம்ம நிறைய வீடியோ போடுறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் வீடியோ போட உங்களுக்கு வரும். கானா பத்தி புது இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு வீடியோ என்னென்ன வீடியோ வேணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வாட்டி உங்களுக்கு நான் வீடியோ பண்றேன். Thank you for watching.